அஸ்ஸலாமு அலைக்கும். கடவுள் எப்படி இப்படிலாம் ஜோடி சேர்க்குறாருன்னு தெரியல. நமக்கு என்ன பிடிக்குதோ அது நம்ம ஹஸ்பண்டுக்கு பிடிக்க மாட்டேது. அது மாரி தான் நான் இங்கே வந்த புதுசில மீன் வாங்கினோன்னா என் ஹஸ்பண்டுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. மீன் குழம்பா அப்படின்ற மாரி பார்ப்பாரு. நான் வேற கடலூர் பொண்ணா, நல்ல கடல் மீனாக சாப்பிட்டு வளர்ந்த பொண்ணு. எனக்கு மீன் சாப்பிடாம இருக்கவே முடியாது. ஸோ அதனாலேயே இந்த 2ஆம் குழம்பு, அப்புறம் புளி சேர்க்காம செய்கிற மீன் குழம்பு, மீன் மசாலா, மீன் பிரியாணின்னு மாற்றி மாற்றி செஞ்சு கடைசியாக அவரையும் ஒரு மீன் பிரியராக மாற்றி விட்டேன். இப்போல்லாம் நான் மீன் வாங்க கிளம்புறேனோ இல்லையோ, அவர் டக்கு டக்குன்னு கிளம்புறாரு. "கிளம்பு கிளம்பு மீன் தீரப்போகுது கடைக்கு போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு மிஷன் சக்ஸஸ்ன்ற மாரி ஆயிடுச்சு. அன்றைக்கி சூப்பராக மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. நைட்டுக்கு ஒரு கேக் ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு கோதுமை மாவில் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருந்ததுங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. கோதுமை மாவில் செய்யும்போது ஒரு வேளை ஸ்மெல் வருமோ, இல்லை டேஸ்ட் மாறுமோன்ற மாதிரி யோசித்தேன். பட் எதுவுமே இல்லை, ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருந்தது. பசங்க கிட்டேயுமே பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஜீப்ரா கேக் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்களுமே சூப்பராக சாப்பிட்டுட்டாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்குமே கொடுத்து விட்டாச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.